Hello foodie buddies, welcome to Soul and More. இன்னைக்கு நம்ம அட்டகாசமான சூப்பர் சிம்பிளான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் garlic chicken ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ்லயே ஆனா அட்டகாசமான டேஸ்ட்ல எப்படி பண்றதை பார்த்தலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். சோ நம்மளோட இந்த garlic chickenக்கு இங்க வந்து 400 grams boneless chicken எடுத்துர்க்கேன். சோ இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து boneless meatsல பண்றது தான் வந்து டேஸ்டாவும் இருக்கும் and more convenientஆவும் இருக்கும். சோ இங்க வந்து 400 grams washed and cleaned chicken எடுத்துர்க்கேன். இப்போ அடுத்ததா வந்து நம்ம வெல்வெட்டிங் process ஒண்ணு பண்ண போறோம். இந்த வெல்வெட்டிங்ன்றது ஆல்ரெடி நம்ம broccoli chickenலயும் நம்மளோட வீடியோல இத பத்தி சொல்லி இருக்கோம். பட் இங்க நான் திருப்பி அத நான் காட்றேன். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் corn flour, 1 டேபிள்ஸ்பூன் to 1.5 டேபிள்ஸ்பூன் தண்ணி, அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். இது வந்து நியூட்ரல் ஃப்ளேவர்ட் ஆயில். நியூட்ரல் ஃப்ளேவர்ட் ஆயில்னா சன்ஃப்ளவர் ஆயில் மீன் பண்ணுறேன். ஸோ அது மூணு இங்கே போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ வெல்வெட்டிங்கிறது இப்போ நம்ம சைனீஸ் ஸ்டைல் சிக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரப்பரியாக இல்லாமல் நல்ல ஜூஸியாக அட் த சேம் டைம் வந்து ரொம்ப வெல்வெட்டியாக இருக்கும். அதாவது ரொம்ப ஹார்டாகவே இருக்காது. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி டைமுக்கு தான் வந்து குக்கே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த வெல்வெட்டிங்கிற ப்ராசஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ இந்த ஸ்லர்ரி, இதை வந்து ஸ்லர்ரின்னு சொல்லுவாங்க, கார்ன்ஃப்ளவர் ஸ்லர்ரி. இதில் வந்து நம்ம இந்த சிக்கன் பீசஸை போட்டு 30 மினிட்ஸ்க்கு நம்ம மேரினேட் பண்ணணும். ஸோ எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து காரத்துக்கு ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூனே வந்து ஒயிட் பெப்பர் இங்கே நான் ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஒயிட் பெப்பர் இல்லைன்னா நம்ம நார்மல் பிளாக் பெப்பர் கூட பவுடர் பண்ணி நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சால்ட்டே ஆட் பண்ணல. இதை வந்து நம்ம மினிமம் 20 to 30 மினிட்ஸ் இது நல்லா மேரினேட் ஆக விடணும். இது மேரினேட் ஆகிற டைமில் மிச்ச இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா இவ்வளோ கார்லிக்கான்னு கேட்குறீங்களா? ஆஃப்கோர்ஸ், ஏன்னா இது கார்லிக் சிக்கன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை இந்த ஃப்ரைங் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டீரிங் சவுண்ட் வரணும். அப்போ தான் பேன் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஓவர் க்ரௌட் பண்ணக்கூடாது பேனை. எப்போவுமே நம்மளுக்கு வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அதனால் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பேட்சாக குக் பண்ணி எடுத்துடலாம். ப்ரௌன் ஸ்பாட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்க,
பீசஸ்லாம் பாருங்கள் எல்லா சைட்ஸுமே ப்ரௌன் ஆச்சு பார்த்தீங்களா. இதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 85 to 90% குக் ஆனால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் அது இதெல்லாம் போட்டு வதக்கும் போது மிச்சம் அந்த இன்டிகிரேஷன் ஆகும்போது மிச்சம் இருக்கிற 10 to 20% வெந்துடும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிச்சம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இதே மாதிரி பேட்சாக வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். செகண்ட் பேட்சும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த பிளேட்லேயே போட்டுடலாம். இங்கே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் அதே பேனில் கூட பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு கடாய் எடுத்துருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட வெங்காயமும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பிங்க் நிறம் வர வரைக்கும் நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணும்போது வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பாருங்க வெங்காயம் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்லிக்கும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா குக் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நம்ம பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கு. கார்லிக் கூடவா இருக்கட்டும் வெங்காயம் எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிருக்கு. அண்ட் இது நல்லா ஃப்ரையாக இருக்கிறனால பாருங்கள் அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. லைட் ப்ரௌன் அப்புறம் வந்து இந்த பிளெயின் ஒயிட் கலர்லேருந்து நம்மளுக்கு ஜஸ்ட் பை குக்கிங் இது வந்து இந்த மாதிரி கலர் ஆகிருக்கு. இது எனக்கு ஆல்மோஸ்ட் 10 minutes எடுத்து வச்சுங்க லோ ஃப்ளேமில். தயவு செஞ்சு ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா சட்டுன்னு பேர்ன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இது எல்லாமே குக் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிடுவோம். மசாலா அண்ட் இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சிக்கன் ஆல்ரெடி 85 to 90% நம்மளுக்கு குக் ஆகிருக்கு. இந்த மசாலாஸோட அது இன்டெகிரேட் ஆகி ஃப்ளேவர் எல்லாமே கம்பைன் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 3 to 4 minutes க்ளோஸ் பண்ணி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ அதை 3 to 4 minutes க்ளோஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே நான் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து 3-4 minutesக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. சிக்கன் எல்லா ஃப்ளேவரும் இன்ஃப்யூஸ் பண்ணி அமேசிங்காக இருக்குது. இது அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக நாங்கள் ஸ்பைசி சாப்பிட்றதுனால இங்கே வந்து க்ரீன் சில்லி சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்பைஸ் பிடிக்காதுன்னா இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இல்லை 1 ஸ்பூன் போட்டால் போதும் அப்படின்னாலும் ஓகே தான். இது உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு தான். சூப்பராக வந்திருக்கு. லாஸ்ட்டாக நம்ம இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். நம்மளோட கார்லிக் சிக்கன் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட் பண்ணிடலாம். நம்மளோட அட்டகாசமான கார்லிக் சிக்கன் ரெடி. இப்போ டேஸ்ட் டைம். எல்லா பீசஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸ்லேயுமே நம்ம போட்டுருக்கிற மசாலாஸ் எல்லாமே கோட்டடாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பீஸ்லேயுமே பிளாஸ்டிக்கான டேஸ்ட் இருக்க போகுது. டேஸ்ட் பண்ணிடலாமா?
ஒவ்வொரு பைட்லேயுமே கார்லிக்காக இருக்கட்டும், வெங்காயம் எல்லாத்தோட டேஸ்ட்டும் அமேசிங்காக இருக்குது. நம்ம போட்டிருக்க க்ரீன் சில்லிஸ்னால நல்ல ஒரு ஹீட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி மசாலாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் வெரி ஃபியூ மசாலாஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மெயின் ஃப்ளேவர் வந்து அந்த வெங்காயம், அந்த க்ரீன் சில்லி, அந்த கார்லிக்கில் தான் வரும். பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் கார்லிக் சிக்கன் சொல்லி என்னென்னமோ சர்வ் பண்ணுறாங்க. பட் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், ஒரு வாட்டி இந்த கார்லிக் சிக்கன் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு எங்கே கார்லிக் சிக்கன் சாப்பிட்டாலும் உங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து மேட்சே ஆகாது. அதை நான் கேரண்டி பண்ணுவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்குட்டி பாய். சூப்பர் ஈஸியான இந்த கார்லிக் சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு இதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய்.